ஸ்டூடண்ட்ஸ் பண்ற பெரிய மிஸ்டேக்கே இங்க ஹச்சிசிஎஃப் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுக்கணுமா? அப்படிங்கிறது தான். இந்த பெல் சம்ல எது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நம்பர் லைன் யூஸ் பண்ணி, அதாவது விஷுவல் ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெல் ரிங்ஸ் எவ்ரி 4 மினிட்ஸ். இன்னொரு பெல் ரிங்ஸ் எவ்ரி 6 மினிட்ஸ். ஓகே. இந்த 2 சிச்சுவேஷன நான் உங்களுக்கு நம்பர் லைன் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பெல் வந்து 4 மினிட்ஸ் இல்லைங்களா? அதுக்காக நான் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 0லேருந்து அந்த பெல் கரெக்டாக 4 மினிட்ஸுக்கு பெல் அடிக்கும். அடுத்த பெல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நிமிஷம் கழிச்சு 8வது நிமிஷத்தில், அதாவது 8த் மினிட்ஸில் இது வந்து மறுபடியும் பெல் ரிங் ஆகும். மறுபடியும் ஒரு 4 நிமிஷம் கழிச்சு அந்த பெல் 12த் மினிட்ஸில் பெல் ரிங் ஆகும். ஓகேங்களா? இப்போது அடுத்தது கவனிங்க. இன்னொரு பெல் இருக்குது. அது வந்து 6 மினிட்ஸுக்கு அப்புறம் அது வந்து பெல் ரிங் ஆகும். ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். சேம் 0லேருந்து எடுத்துக்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ இந்த பெல் வந்து 6 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் தான் ரிங் ஆகும். ஓகே. அடுத்த 6 மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த பெல் மறுபடியும் ரிங் ஆகும். ஓகேங்களா? நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் போத் ரிங் டுகெதர், இப்போ கவனிங்க, போத் ரிங் டுகெதர் அப்படின்னா இங்கே நான் ஆன்சர் என்ன வந்திருக்கு? 12 வந்திருக்கு இல்லைங்களா? இதுதான் அதோட ஆன்சர். இந்த 12 அப்படிங்கிறது ஆன்சர். இஃப் போத் ரிங் டுகெதர் நவ் ஆஃப்டர் ஹவு many மினிட்ஸ் வில் தே ரிங் டுகெதர் அகெயின்? ஸோ 12 மினிட்ஸ் தான் இதனுடைய ஆன்சர். அப்போது இந்த 12 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இதுதான் ஃபஸ்ட்டு காமன் டைம். ஃபஸ்ட்டு காமன் டைம். இந்த 2 பெல்லும் ரிங் ஆகிற ஃபஸ்ட்டு காமன் டைம் தான் 12 மினிட்ஸ். ஓகே. நல்லா கவனிங்க. இங்கே சம்மு வந்து டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டுகெதர் அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணினது எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வந்திருக்கும். ஏன் நம்ம இந்த இடத்துல ஹச்சிசிஎஃப் யூஸ் பண்ணலை? அப்படி ஹச்சிசிஎஃப் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த சம்மில் என்னென்ன வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா, கட்டிங், ஈக்குவலி, கட்டிங், ஈக்குவலி. வேற என்ன வேர்டு கொடுத்துருப்பாங்க? ஷேரிங், ஷேரிங். வேற என்ன வேர்டு கொடுத்துருப்பாங்க? டிவைடிங், டிவைடிங், ஈக்குவலி. ஷேரிங் ஈக்குவலி, கட்டிங் ஈக்குவலி, எதுவாக இருந்தாலும் சரி. நல்லா கவனிங்க. இப்போது இந்த மாதிரி ஹச்சிசிஎஃப் அப்படின்னா கட்டிங் ஈக்குவலி, டிவைடிங், ஷேரிங் அப்படிங்கிற வேர்டு எதுவுமே இந்த பெல் சம்மில் கொடுக்கல. அப்படியே கொடுத்துருந்தாலும் நாம் இந்த பெல்லை ஈக்குவலாக கட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பெல்லை நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது எதுவுமே இங்கே பாசிபிள் கிடையாது. அதனால நாம் இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகே. இதை நான் விஷுவல் ஃபார்மில் இப்படி சொல்லி கொடுத்துறேன். எக்ஸாம் டைமில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. இப்போது 4 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 2^1 × 2^1, தென் 6 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2 × 3 வரும். ஓகே. எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 4 and 6க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? ஹையஸ்ட் பவர் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ 2^2 × 3 வரும். 2^2 4 and 3 = 12 மினிட்ஸ். நல்லா கவனிங்க. இந்த 12 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த பெல் ஏவும் பெல் பியும் சேர்ந்து ரிங் ஆகிற டைம். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? சரி. இதே மாதிரி இன்னொரு சம்ம பார்க்கலாம். இந்த சம்மில் 3 bells ring at interval of 6 minutes, 8 minutes and 10 minutes. If they ring together, அன்லைன் பண்ணிக்கோங்க. இங்கே டுகெதர் அப்படின்னு வந்தாவே அது வந்து எல்சிஎம் தான். ப்ரீவியஸ் சம்மில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் ஹவு many minutes will they ring together again with a remainder of 2 minutes? இப்போதைக்கு ரிமைண்டர் ஆஃப் 2 minutes அப்படிங்கிற இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிக்கலாம். நான் சம்மோட எண்டில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. வழக்கம் போல் ரிங் டுகெதர் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ 6 மினிட்ஸுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 6ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × 3 வரும். ஸோ 2^1, 3^1 வரும். ஓகே. 8 பாருங்கள். இது வந்து 2^3ன்னு ஈஸியாக எழுதிக்கலாம்.
ஸோ 2 பவர் 3. நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு 2 இன்ட்டு 5. இதை நாம் 2 பவர் 1 அண்டு 5 பவர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 6, 8, 10க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஹையஸ்ட்டு பவர்ஸ் தான் நாம் சூஸ் பண்ணணும். ஸோ 2ல் இருக்கிற ஹையஸ்ட் பவர் வந்து 2 பவர் 3. 3ல் இருக்கிற ஹையஸ்ட் பவர் வந்து 1. 5ல் இருக்கிற ஹையஸ்ட் பவர் வந்து 1 டைம் வந்திருக்கு. ஸோ 2 பவர் 3 வந்து 8, 3 பவர் 1 அண்ட் 5 பவர் 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். ஸோ 8 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணால் 120 வரும். நல்லா கவனிங்க, 120 அப்படிங்கிறது 120 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் இந்த பெல், இந்த ஏபிசி, இந்த பெல்லை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், இதை நான் சின்னு எடுத்துக்கிறேன். இந்த 3 பெல்லும் 120வது நிமிஷத்தில் தான் ஒன்றா பெல் ரிங் ஆகும். ஓகே, இங்கே ரிமைண்டர் ஆஃப் 2 மினிட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? இதை நான் டயக்ராம் மூலியம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. வழக்கம் போல் ஸ்டார்டிங் 0, இதை நான் 13 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 60, தென் 90, தென் 120, தென் 122 அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, கவனிங்க, நமக்கு இங்கே ஆன்சர் வந்து 120ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 3 பெல்லும் கரெக்டாக 120வது நிமிஷத்தில் தான் ரிங் ஆகும் அப்படிங்கிறத நான் ஒரே டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, கவனிங்க, தட்ஸ் ஆல் ஆன்சர். இந்த 3 பெல்லுமே எக்ஸாக்டாக 120 மினிட்ஸில் ரிங் ஆகும். ஓகே, இந்த ரிமைண்டர் ஆஃப் 2 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதை எல்சிஎம்மோட ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு 120யும் ஒரு 2 ஆட் பண்ண ஆன்சர் 122 மினிட்ஸ். ஓகே, ஸோ டயக்ராம் எப்படி சேஞ்ச் பண்ண, 120லேருந்து 122 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 122க்கு போயிடும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 122. இந்த 122 தான் இந்த 3 பெல்லும் காமனாக ரிங் ஆகிற அவங்க கேட்குற ரெக்வயர்டு, இது வந்து ரெக்வயர்டு டைம், இது வந்து ரெக்வயர்டு டைம். ஓகே, இந்த 120 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டைம். இந்த 3 பெல்லும் சேர்ந்து ரிங் ஆகிற அந்த டைம் தான் 120. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் டைம் சொல்லலாம். ஸோ ரெக்வயர்ட் டைம் வந்து 122, பர்ஃபெக்ட் டைம் வந்து 120. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 2வை இந்த 6 மினிட்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணுவாங்க, 8லேருந்து சப்ராக்ட் பண்ணுவாங்க, 10லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டு மீதி வரக்கூடிய நம்பருக்கு வந்து அவங்க எல்சிஎம் எடுப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம்ஐ எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த 2வை வந்து ஆட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது, ஃபுல் மார்க்கு கிடைக்கும். ஓகே, சேம் இந்த எல்சிஎம் வந்து நாம் இன்னொரு சம்முக்கு யூஸ் பண்ணலாம். கவனிங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். மோஸ்ட்லி இங்கே கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்கறனால நல்லா கவனிங்க, இங்கே கிரேட்டஸ்ட்டுங்கிற வேர்டு கொடுத்துருக்கனால குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹச்சிஎஃப் எடுத்துருவாங்க. நான் ஹச்சிஎஃப்பில் வந்து ஹச் அப்படிங்கிறது ஹையஸ்ட்டுங்கிறனால கிரேட்டஸ்ட்டு அந்த ரெண்டையும் அவங்க கனெக்ட் பண்ணி, ஸோ இது வந்து ஹச்சிஎஃப் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. கவனிங்க, இப்போது 8, 12, 15க்கு நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 8க்கு நான் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, ஸோ ஆன்சர் 2 பவர் 3 வரும். நெக்ஸ்ட் நான் அந்த 12க்கு நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ இது 2 இன்ட்டு 2 4 வரும். 4 இன்ட்டு 3 வந்து என்ன வரும்னா 12 வரும். ஸோ இதை 2 பவர் 2 அண்டு 3 பவர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 15, 2 இன்ட்டு 5, ஸோ இதை வந்து 2 பவர் 1 அண்டு 5 பவர் 1. ஓகே, இதுக்கு நாம் எல்சிஎம் எடுக்கலாம். ஹையஸ்ட் பவர் தான் சூஸ் பண்ணணும் எல்சிஎம்மில். ஸோ 2ல் ஹையஸ்ட் பவர் வந்து 2 பவர் 3 அண்டு 3ல் ஹையஸ்ட் பவர் வந்து 1 அண்டு 5ல் ஹையஸ்ட் பவர் வந்து 1. ஸோ 2 பவர் 3 வந்து 8 வரும். 3 இன்ட்டு 5 வந்து 15 வரும். ஸோ ஆன்சர் 120 வரும். நல்லா கவனிங்க, இந்த 120க்கும் இந்த 8, 12, 15க்கும் என்ன சம்மந்தம், என்ன கனெக்ஷன், நல்லா கவனிங்க. இப்போது இந்த 120யை நான் 8ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 120யை 8ஆல் டிவைட் பண்ணுனா கோஷன்ட் என்ன வரும் செக் பண்ணலாம். அதே மாதிரி ரிமைண்டர் என்ன வரும் செக் பண்ணலாம். இப்போது 120
டிவைடட் பை 8. ஸோ 1 8s are 8 வரும். ஸோ பேலன்ஸ் 4. ஸோ 40. ஸோ 5 8s are 40 வரும். ஸோ ரிமைண்டர் 0 வரும். சிமிலர்லி நல்லா கவனிங்க, இங்கே 15 அப்படிங்கிறது கோஷன்ட், தென் ரிமைண்டர் வந்து 0. அப்போது 128 ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? கோஷன்ட் 15 கிடைக்குது அண்டு ரிமைண்டர் 0 கிடைக்குது. சேம் அதே 120 நான் வந்து 12 ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா சேம் என்ன கிடைக்கும்? 112 is 12, தென் 10 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ 10 வந்து கோஷன்ட்டு, ரிமைண்டர் வந்து 0. சேம் 120 நான் 15ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன வரும்? ஆல்ரெடி நம்ம இதை டிவைட் பண்ணியிருக்கோம் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் சம். ஸோ எனக்கு வந்து கோஷன் வந்து 8 கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். ஓகே, இப்போ பிரச்சனை வந்து 120 கிடையாது. 120ங்கிறது கிரேட்டஸ்ட் நம்பர் தான். ஆனால் இது மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. 120 வந்து நாம் இப்போ மல்டிபிள்ஸ் பண்ண போகிறோம். எப்படி மல்டிபிள்ஸ் பண்ண போகிறோம்? இதை நான் நம்பர் லைன் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 120 வந்து இந்த 3 நம்பரும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துச்சு இல்லைங்களா? பட் இது வந்து கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு நாம் அசியூம் பண்ணிக்கக்கூடாது. இதனுடைய மல்டிபிள்ஸ் தான். ஸோ இதை வந்து இதோட மல்டிபிள்ஸ் எழுதலாம். செகண்ட் நம்பர் வந்து என்ன வரும்? 240 வரும். தேர்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 360 வரும். அப்படியே போனால் லாஸ்ட் நம்பர் வந்து 960 வரும். தென் அப்புறம் 1000 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கவனிங்க, இப்போது இந்த 8 12 15 இந்த 3 நம்பரும் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 120யோட மல்டிபிள்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 120லேருந்து நாம் எங்கே போகலான்னா 960க்கு போகலாம். எப்படி சார் இது கரெக்டாக 960ன்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்போது கவனிங்க, இப்போது 120 இன்ட்டு 8 போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 960 வரும். இதுவே 120 இன்ட்டு 9 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 கிடைக்கும். பட் இது வந்து 4 டிஜிட் நம்பர். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 960 அப்படிங்கிறதா. 960 தான் இந்த 3 நம்பரும் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரதுக்கான கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பரோட பாசிபிலிட்டிஸ். இப்போது உங்களுக்கு இந்த சம்மு எல்சிஎம் யூஸ் பண்ணணுமா இல்லை ஹச்சிசிஎஃப் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா சாப்டரும் நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்றேன். தேங்க்யூ.